அண்ணன் மேலே தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சிருக்கோம். ஆனால் முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால் வந்து நமக்கு இங்கே கொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுது இல்லைங்க. மக்கள் வந்து நம்மளை அந்நியமாகவே பார்க்குறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம். நம்மளை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அந்நியமாகவே பார்க்குறாங்களோடைய நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து வர்றதில்லைங்க. இப்போ நாங்கள் இதே பகுதியை சார்ந்தவர் நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே வர்றதில்லைங்க. இப்போ நாங்கள் திராவிட பாரம்பரிய அதிமுக திமுக தான் நம்ம உறவினர்கள் நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க. இது ஒரு மாற்று கட்சின்னு நம்பி தான் வந்து நம்ம மாற்றத்துக்கான கட்சி நாங்களாம் களத்துக்கு வந்தாங்க. நம்ம இப்போ அந்த மாதிரி மாற்றம் இல்லைங்க போது அது நம்ம வெளியேற வேண்டிய சூழல் வருது. இங்கே வந்து கருத்தியலாக இப்போ வந்து அண்ணன் தொடர்ச்சி இப்போ கொங்கு பகுதியில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ அருந்ததியர் சமூகத்தை பற்றியான பேச்சுக்கள் பேசினார் இல்லைங்களா. அது பெரும் பாதிப்பு நமக்கு இங்கே ஏற்படுது. நம்ம உறவுகளே அமைதியாகிறாங்க. நிறைய பேர் களத்தில் இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம வந்து உறவாக தான் இருக்கிறோம். இப்போ அருந்ததியர் சமூகம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு. அவங்களுக்கு அவர்களை வந்து நம்ம வந்தேரிகள் அந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன ஆகுதுன்னா அது பெரும் பிரச்சனை நம்ம கொடுக்குறீங்க. களத்தில் நிற்கிற எங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கு. வணக்கம், என் பேர் பெரியதனம் ராமச்சந்திரன், கோவை வடக்கு மாவட்ட செயலர், நாம் தமிழர் கட்சிங்க. இப்போ நாங்கள் வடக்கு மாவட்டம் ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமாகவே வந்து நீண்டகால அதிருப்தியில் இருக்க ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டம் இப்போ வந்து வெளியேற ஒரு சூழல் இருக்கும். எந்த கட்சிக்கு போகலாம் வெளியே ஏது அப்படிங்கிறத வந்து பின்ன மறுபடி தெரிவிப்போம். இப்போதைக்கு வந்து நாங்கள் பொறுப்பாளர்கள் மட்டும் முன்னின்று வெளியேறோம், கட்சியை விட்டு வெளியேறன்னு தெரிவிச்சலான்றதுக்காக இன்றைக்கி ப்ரெஸ் மீட். ஒட்டுமொத்த வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பகுதி ஒன்றியம் அந்த மாதிரி பொறுப்பாளர் மொத்தமாக வெளியேறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்கணும் பொறுப்பாளர்கள். அது போக நிறைய நூற்றுக்கணக்கான பேர் இருக்கோம் வெளியே. 20 பொறுப்பாளர்கள் இருக்கும். தொடர்ச்சியாக இப்போ அண்ணன் மேலே தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சிருக்கோம். ஆனால் முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால் வந்து நமக்கு இங்கே கொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுது இல்லைங்க. மக்கள் வந்து நம்மளை அந்நியமாகவே பார்க்குறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம். நம்மளை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அந்நியமாகவே பார்க்குறாங்களோடைய நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து வர்றதில்லைங்க. இப்போ நாங்கள் இதே பகுதியை சார்ந்தவர் நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே வர்றதில்லைங்க. இப்போ நாங்கள் திராவிட பாரம்பரிய அதிமுக திமுக தான் நம்ம உறவினர்கள் நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க. இது ஒரு மாற்று கட்சின்னு நம்பி தான் வந்து நம்ம மாற்றத்துக்கான கட்சி நாங்களாம் களத்துக்கு வந்தாங்க. நம்ம இப்போ அந்த மாதிரி மாற்றம் இல்லைங்க போது அது நம்ம வெளியேற வேண்டிய சூழல் வருது. இப்போ எந்த கட்சி இது வரைக்கும் முடிவு இல்லைங்க. நம்ம தமிழ் தேசத்துல இருந்துட்டு வேற எங்கே அது மாதிரி சரியான இது அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம இனிமேல் தான் முடிவு எடுக்கணுங்க. நம்ம வெளியேறன்றது மட்டும் முடிவு எடுத்திருக்கோம். இன்னும் எல்லாரும் பேசுவார் நினைச்சு முடிவு எடுக்கணும். அல்லாத இதை விட சிறப்பாக இதை விட வலுவான தலைமை இருக்கிறதா போக முடியும். நம்ம இப்போ இங்கே வந்து கருத்தியலாக இப்போ வந்து அண்ணன் தொடர்ச்சி இப்போ கொங்கு பகுதியில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ அருந்ததியர் சமூகத்தை பற்றியான பேச்சுக்கள் பேசினார் இல்லைங்களா. அது பெரும் பாதிப்பு நமக்கு இங்கே ஏற்படுது. நம்ம உறவுகளே அமைதியாகிறாங்க. நிறைய பேர் களத்தில் இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம வந்து உறவாக தான் இருக்கிறோம். இப்போ அருந்ததியர் சமூகம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு. அவங்களுக்கு அவர்களை வந்து நம்ம வந்தேரிகள் அந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன ஆகுதுன்னா அது பெரும் பிரச்சனை நம்ம கொடுக்குறீங்க. களத்தில் நிற்கிற எங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது. காரணம் இல்லைங்க. தொடர்ச்சியாக இப்போ அண்ணன் வெற்றி பெறுவார், அதிகாரத்துக்கு சிஎம் ஆவார், அந்த மாதிரி சொல்லி தான் இப்போ களத்துக்கு வரோம். நம்ம அதை நோக்கியான பயணம் இல்லைங்க. இப்போ அது பயணம் இல்லைங்கிறத தான் இந்த மாதிரி நாங்கள் வெளியேற வேண்டிய சூழல் வருது. அதான் அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களாக இருக்குங்க. இப்போ அவர் வச்ச கொள்கையில பார்த்து தான் நம்ம வரோங்க. இப்போ திராவிட கட்சியில் இப்போ எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக இருக்கிறாங்க. நம்ம அதை தாண்டி இங்கே இவர் பின்னாடி வரோம்னா இவரோட கொள்கைகளால் தான் வரோம். நம்ம அந்த கொள்கைக்கும் இவர் இப்போ நடைமுறைக்கும் மாற்றம் இருக்குங்காட்டி தான் அப்போ வெளியேற வேண்டிய சூழல் வருது. கடந்த ஒரு ஆண்டுகளாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் கருத்துக்களை சொல்லிட்டே இருக்குங்க, தலைமையில சொல்லிட்டு இருக்கோம். இப்போ முதல்ல வந்து இப்போ நல்ல அடுத்த கட்ட தலைமையில் சரியா இருந்தாங்க. நாங்கள் கருத்துக்கள் எடுத்து சொல்லும் போது இப்போ ஐயா ராஜீவ்காந்தி ஆகட்டும், இல்லை கல்யாண சுந்தரம் ஐயா ஆகட்டும், அவங்களே இருந்தாங்க. ஒரு பிரச்சனையை சொன்னோம்னா உடனே வந்து காது கொடுத்து கேட்டு நமக்கு உள்ளூர் தலைமையில் அந்த பிரச்சனையை சரி செய்வாங்க. இப்போ அடுத்த கட்ட தலைமையில் எங்கள் யாருமே இல்லைங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ராவணன், இந்த ஜெகதீசன், அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இப்போ யாருமே இல்லைங்க. எல்லாமே அமைதியாயிட்டாங்க. யாரை கேட்டாலும் பொறுமையா இருங்க, கடந்து போங்க, இதுதான் பதிலா இருக்கு. அப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழலா இருக்குங்க. இப்போ எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ என்னை அடுத்து இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனைனா கூட யாரை நம்ம தொடர்பு அண்ணன் சீமானை தவிர்த்து வேற யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாது. முறையில் இல்லை, அவரை தவிர்த்து அடுத்த கட்ட தலைமையில் எல்லாமே அவருக்கு சொல்ல முடியாது. அவர் நெருக்கடிகளுக்கும் நம்ம அவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் கிடையாதுங்க. அவர் கொள்கை முன்னுக்கு பின் முரண்றதுக்காக சரி நம்ம வெளியேறுவோம். நம்ம வந்து மக்கள் சேவைக்காக தான் வரோம். நம்ம அதை செய்ய முடியாத சூழல் வருது. இப்போ நம்ம வாய்ப்பே இல்லைன்ற சூழல் வரும்போது அதற்கான அதை நோக்கி நம்ம நகர வேண்டும். தொடர்ச்சியாக மக்களுக்கு அனைத்து விதமான சேவைகள் பட்டாமரத்துலேருந்து அனைத்துமே இப்போ அதாவது மக்களுக்கும் அரசு நிர்வாகத்தோட தொடர்பாக தான் நாங்கள் இருக்கிறோம். என்ன தேவைகளோ செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். இன்னும் எதுவுமே முடிவு எடுக்கல. இப்போ எந்த முடிவு எடுக்கல. எல்லா தேர்தலும் தனித்து நிற்கிறதாங்க. அது எப்பவுமே தனித்து நிற்கிறதாங்க. அதுல எதுவும் மாற்றம் இல்லை. இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இரண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடையில வந்து பிளவு ஏற்படுத்த வகையில் பேசுறாரு. ஒரு சமூகம் உயர்த்தி பேசுற, ஒரு சமூகம் தாழ்த்தி பேசுற, அந்த மாதிரி சூழல் வந்து உருவாக்குறாரு. அது நம்ம உறவினர் நண்பர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் நமக்கு ஏற்படுது. மக்களை சந்திக்கும் போது நமக்கு பெரும் பிரச்சனைகளா இருக்கு. இந்த மாதிரி தாங்க நம்ம கொங்கு பகுதியில் சொன்னோம் இல்லைங்களா, அந்த பிற்படுத்த இவங்களை அருந்ததியர் சமூகத்தை பற்றி பேசுறாங்க, வந்தேரிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு இருக்கு. நமக்கு அவங்கள வந்து அப்படி நம்ம புறக்கணிச்சிட முடியாதுங்க. தான் வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு இருக்குங்க. அது ஒரு பிரச்சனை இல்லைங்கம்மா. வந்து பல மாவட்டங்கள்ல பல பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் நிறைய இடங்கள்ல பல பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க.
அதையே ரிப்பீட்டா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, இழப்புன்னு நான் எதுவுமே சொல்லலைங்க. நான் இதுல இருந்து வெளியேற வரேன்னு சொல்ல கொள்கை முரண்ல தான் வெளியேறோம். மற்றபடி இழப்புல எதுவும் கிடையாது. நான் விரும்பிதான் வந்தேன். நானே இப்ப நான் அவர் சொன்னதுக்கும் அந்த வரையறைகளுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகள் இல்ல, மாற்றம் இல்ல, வெற்றியை நோக்கியான பயணம் இல்லைன்றதுக்காக நம்ம அதுல இருந்து வெளியேறோம். எதுவும் இல்லை. அப்படி இல்லைங்க. நாங்க இனிதான் முடிவு எடுக்கணும். இது எதுவுமே முடிவு எடுக்கல. எந்த முடிவு எடுக்கலீங்க நம்ம. இல்ல, இப்போதைக்கு எதுவும் முடிவு இல்லைங்க. இப்போ விலகிறோன்றதான் தெரிவிக்கிறோம். நம்ம நீ யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும். இல்ல, இப்ப அண்ணன் சீமானை விட பெரிய ஆளுமை கிடையாதுங்க விஜய் வந்து. நம்ம அவரு பின்னாடி போறதுல வாய்ப்பே இல்லைங்க. அந்த மாதிரியான இதுல கிடையாது. அது முடிவு எடுக்கணும். நான் இங்க அதிருப்தியில வெளியேறோம், அவ்வளவுதான். நாங்க எங்க இணையன்றது பத்தி முடிவு எடுக்கணுமா? உறுதியாக வந்து விஜய் பின்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி துளியும் அந்த மாதிரி இல்லை. நான் கொள்கை முறையில தான் நாங்க வெளியே நாங்க எதிர்பார்த்து வந்தோம். அவர் அண்ணனோட பேச்சுக்கள் கருத்தியில் ஈர்க்கப்பட்டு வந்தோம். அவர் ஒரு நடிகராவில் அவரை பார்த்து வரலைங்க. நம்ம அவரோட கொள்கையில ஈர்த்து தான் நம்ம வெளியே வந்தோம். அதுபடி நகர்ப்புற இளைஞர்களுக்காக பார்க்குறோம். நம்ம வெற்றிக்கான வழிகளையும் போறதில்லை. இப்போ வேட்பாளர் தேர்தல் நிறைய அடுத்தடுத்த மாநிலம் பூராமே ஒரே மாதிரி மனநிலையில இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் தொண்டர்களோட மனநிலை என்ன இருக்குன்றது. அது தலைமையில சொல்றதுக்கு அடுத்த கட்ட தலைமைகள் இல்லை எடுத்து. அவரு பதில் எல்லாமே சொல்றாரு, நம்ம அழைச்சா பேசுறாரு. ஆனா அவரிடமே அதை திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியல. அதுக்கான தீர்வும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளா நான் இதை சொல்லிட்டே இருக்கேன், பதிவு பண்ணிட்டே இருக்கேன். நம்ம ஓடுறது வேலையில, நம்ம அரசியல் கட்சியை நகர மட்டும் வேலையில வெற்றியை நோக்கி நகரணுன்றது நம்மளோட எண்ணமா இருக்கு. இப்ப அதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கும் போது நம்ம வெளியேற வேண்டிய சொல்லுங்க. அவர் தனிச்சு நிக்கிறது தான் பெருமையா இருக்கு. ஆனா சில அதன கொள்கை முறையில தான் சொன்னாங்க. ஆமாங்க, அதற்கான வேட்பாளர் தேர்வு அதெல்லாமே நான் எடுக்கிறதா முடிவு. நீங்க இருந்தா இருங்க, இல்லாட்டி போங்கன்றாரு. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லைங்க. சிம்பிள் தான். அதே போலதான் நாங்க சிறு விருப்பம் வெளியேறோம், அவ்வளவுதான். ஹிட்லர் மாதிரி இல்ல, அன்பா தான் நடந்துக்கிறேன். ஹிட்லருக்கும் அண்ணனுக்கு வித்தியாசம் அது அவ்வளவு பெரிய இதில் இல்ல. ஒரு சில முடிவுகள் தான் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ரொம்ப மரியாதை நடந்துக்கிறாங்க. அதுல இல்ல அண்ணனை பத்தியோ கட்சியை பத்தியோ இல்லை. அடுத்த கட்ட தலைமையில் சரியா வலுவாமையில வேட்பாளர் தேர்வுல தொய்வு இருக்கு. நம்ம மக்கள் வந்து வர மாட்டேங்கிறாங்க. நான் என்னோட இதுல சொல்றேன். நான் இப்ப திமுக அதிமுக குடும்பம் அதுல இருந்து பின்னணியில இருந்து வந்தவன் தான். நான் அரசியல் எனக்கு சின்ன வயசுல 8 வயசுல இருந்து இருக்கிறோம். நம்ம யாருமே நம்ம உறவினர்களே வர மாட்டேங்கிறாங்க கட்சி. அதனால நம்ம வெளியேற வேண்டிய மக்களோட அந்நியப்பட்டு இருக்கு. நம்ம அந்த கொள்கையில் வந்து நம்ம மொழி ரீதியா பேசுறதோ ஏதோ வந்து மக்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது, அந்நியப்பட்டு இருக்கணும். இந்த பகுதியில வந்து இங்க மாற்று மொழி சமூகம் அதிகம் 40-50% அதிகமா இருக்காட்டி இங்க அதை ஏத்துக்க மாட்டேங்குது. கோவை பகுதியில வந்து கொங்கு மண்டலங்களே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. புரியல இல்லைங்க அந்த மாதிரி. இந்த பகுதியில உங்களுக்கு தெரியும், இந்த பகுதி உறவுல அவர் ஒருவர் அப்படியெல்லாம் இல்லைங்க. எங்க இந்த மாதிரி பேசுனது இல்லைங்க. அது தனிப்பட்ட விஷயமா இருக்கு. இல்ல, எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. நாங்க அந்த மாதிரி முடிவுல இல்லைங்க. நம்ம இங்க இருந்துட்டு இதுக்கான இணையான ஒரு கொள்கையில இருந்தா போவோம், இல்லாட்டி அமைதியா கடந்து போவோம். அவங்களும் கட்சியை விட்டு தான் வெளியேறதான் சொல்லியிருக்கேன். இப்ப நான் அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கலையே. கடைசிக்கு நாங்க வாக்காளர்ல கூட இருக்கலாம். நம்ம வெளியேறோம், அவ்வளவுதான். நம்ம பொறுப்புல இருந்துதான் விலகிறோம். நம்ம பொறுப்பாளர்ல இல்ல. நமக்கு அடுத்த கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விலகிறோம். பொறுப்பாளர் மட்டும் ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. பொறுப்பாளர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் விலகிறாங்க. தெரியுங்க. எனக்கு மேல இருக்க எல்லாத்துக்குமே தெரியுங்க. நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஆண்டுகளா இங்க இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி கடத்தி இருக்கேன். எந்த தீர்வு இல்லைன்னு இருக்காத அப்புறம் இறுதியா முடிவு எடுக்க வேண்டியது. அமைதியா இருங்க, கடந்து போங்க, அதுதான் பதில். வேற ஒன்றும் இல்லைங்க. சொல்றேன் அதேதான். அதான் சொன்னலைங்க. நம்ம சிறந்த ஆளுமைகள் எல்லாம் இப்ப இல்ல. நம்ம பழைய ஒரு கல்யாண சுந்தரம் போலியா, ராஜீவ்காந்தி போலியா, அந்த மாதிரி ஆட்கள் இங்க இல்ல. இப்ப அண்ணன் ஜெகதீஷ் பாண்டி இருந்தார், ராவணன், அவங்கள இப்ப இல்ல. சரியான வழி நடத்தக்கூடிய ஆட்களும் இல்ல. அடுத்த கட்ட தலைமை இல்ல. சும்மா அப்படியே. அதனால நம்ம அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியேறோம். தெரியாது இல்ல, அவர்கிட்ட சொன்னது இல்லைங்க. மத்த எல்லாம் தெரியும். அண்ணனை குறை சொல்லல. அவர் கீழே இருக்கிறவங்களுடைய எங்களுடைய வேலைகளுக்கு உண்டான அங்கீகாரம் எங்களுக்கு கிடையாது. இதுதான் இங்க முன்வைக்கிறது. அவருக்கா அந்த கொள்கைகள் வந்து முன்னுக்கு இருந்தாலும் நாங்க களமாடும் போது பெண்களுக்கு என்னதான் சம உரிமை கிடைச்சாலும் பெண்கள் அங்க வேலை செய்யறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லையா? இப்ப என்னுடைய தொகுதி பெண்கள் தொகுதி அப்படின்னா அந்த இடத்துல யாரு களமாடுறாங்களோ அவங்களுக்கு சீட் கொடுக்கணும். அந்த வேலைகள் எப்படி பண்றாங்க, இவங்க நின்னா ஜெயிப்பாங்களா, அது எல்லாமே பார்க்கணும். நம்ம ஒரு கருத்து சொல்லும் போது அதை ஆராய்ச்சி பண்ணாம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணும்போதுதான் எங்களுக்கு அந்த இடத்துல அமைதியா இருக்கும். எதுவும் இது பண்ணல. எங்களுக்கு வந்து என்னன்னா அவரை நாங்க குறை சொல்ல. அதுக்கப்புறம் எப்படி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம இங்க உள்ளூர்காரங்க, நம்ம நண்பர்களா இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, எல்லா மாற்றுக் கட்சியில திமுக அதிமுக இருப்பாங்க. நம்ம அவர்களோட பழகிறது, பேசுறது, ஒன்னா பயணிக்க ஒரு கோயிலுக்கு போகணும், ஒன்னா தான் போவோம். திமுக அவங்க ஒன்றிய பொறுப்பில் இருப்பாங்க, பகுதி பொறுப்பாளர்களா இருப்பாங்க. அவர்களை வச்சு நம்மள கருத்து வேறுபாடு உருவாக்குறது, இவங்களோட கூட்டணியில் இருக்காங்களா, இப்ப கூட கேட்டீங்களா திமுக இணையரா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களா தான் நம்ம பயணிப்போம். நம்ம கட்சி கடந்து இருப்போம். அவர் மட்டும் திமுகலையும் பேசுறாரு, அதிமுக எல்லாத்தையும் கூட அவர் பேசிட்டு தான் இருக்காரு. அதே சூழல் தான் நாங்களும் இங்கே உள்ளூர்ல இருக்கும்போது அதை செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. அது மாதிரியான விமர்சனங்களை வந்து பெருசா இங்க வரங்காட்டி தான் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியாங்க இருக்காங்க. உங்களுக்கே தமிழகம் பூராமே தெரியும், தொடர்ச்சி அதிருப்தியில தான் இருக்கு. அதை தீர்க்கறதுக்கான எந்த கருத்துக்கு இப்போ கேட்கறது எதுவுமே இல்லை. அதுதான் பிரச்சனை. இங்க என்ன பிரச்சனைனே கூட காது கொடுத்து கேட்கறது. அதான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்குமே இங்கே மாற்று மொழி அதிகமா இருக்கு. இப்போ கேரளா
மலையாளம் ஆகட்டும், தெலுங்கு, கன்னடம் பேசக்கூடிய எல்லாரும் இப்போ நமக்கு நண்பர்னா எல்லாருமே இப்போ ரொம்ப நெருங்கிய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளியா இருப்பாங்க, தெலுங்கு, கன்னடம் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம கட்டாயமாக இருப்போம். அது சேர்ந்து நம்ம கொள்கை ரீதியாக நம்ம பயணிக்கிறோம். நம்ம வாக்கு செலுத்தும் போது நமக்கு செலுத்துறது இல்லைங்க, அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க. நம்மளை வந்து ஏற்றுக்கிறது இல்லைங்க. நாம் தமிழர் முற்றிலும் ஏற்றுக்கிறது இல்லை. நான் விலகிறதுக்கு உண்மையான காரணமே அதுதான். நம்மளுடைய மொழியை முன்னெடுத்து வலிமையாக நிற்கிறங்காட்டி அது இங்கே அரசியல் நமக்கு அது வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இங்கே எடுபடல. இதுதான் பிரச்சனையா இருக்கு இங்கே. அதாவது நான் இப்ப சொன்னது என்ன சொன்னீங்க, நம்ம வெல்லணும். நம்ம அரசியல் சும்மா நம்ம நேரத்தை எல்லாத்துக்கும் தொழில் இருக்கு, வேலை இருக்கு, அதை விட்டுட்டு நாங்க 10 நேரம் முழு நேர அரசியல்வாதிகள் கிடையாது. நம்ம வேலையை விட்டுட்டு 10 நேரம் வரோம். நம்ம மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு வரோம். நமக்கு அது செய்யக்கூடிய சூழலே உருவாகாத மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம அது வெளியேறு. சரி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியேறோம். வேற அதை பேசி நிறைய பேர் இருக்காங்க. நாங்க வந்து குறைவான ஆட்கள் தான் வந்திருக்கிறோம். கருத்து முறையில் நிறைய இருக்காங்க. அவங்களோட பேசி முடியும். அதான் சொன்னீங்க, விஜய் கேட்டதுக்காக சொன்னாங்க. விஜய் வந்து அண்ணனுக்கு இணையான தலைவர் கிடையாது. அவர்கள் இருக்கும்போது நாங்க 12 இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்ல இரவு ஒரு 12 மணிக்கு அடிச்சாலும் அழைப்பு எடுப்பாங்க, என்னன்னு வருவாங்க, பிரச்சனைகளுக்கு அப்பவே தீர்த்துருவோம். நம்ம மேல தவறு இருந்தா தவறுங்க, மாத்திக்கம்பாங்க. வேற யாரும் தவறு இருந்தா அதை பேசி சரி பண்ணுவாங்க. அந்த சூழலுக்கு இப்ப ஆட்கள் இல்லை. அதுதான் பிரச்சனை. உண்மையான காரணமே அதுதான் நடக்கும். காலகட்டத்தில் அவர் இருந்த போது பயணிச்ச போது சிறப்பா இருந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் இல்ல, அவரே சொன்னேன், நான் ஜெகதீசன் சொன்னேன், ராவணன் எல்லாத்தையும் சொல்றேன். சிறப்பான ஆளுமை தான். அதுல அந்த கருத்துல நான் எதுவுமே மாறுபடலீங்களே. அது இன்னைக்கு வரைக்கும் மாறுபடல இல்லைங்க. நாம் தமிழர் முதலே நிறைய பிளவுபட்டு நாம் தமிழர்ல நீ பிளவுபடுறதுக்கு ஒண்ணு இப்போதைக்கு அந்த முடிவு எதுவும் இல்லை, எடுக்கலைங்க. இனிமேல யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. கட்சியில கட்டமைப்பு வலிமை அதிமுக திமுக வலுவாக இருக்காது. திமுக வலிமையான கட்டமைப்போட தான் இருக்காங்க. வெளியேறுன்ற சொல்ல நிறைய பேர் இருக்காங்க. அதை தெரியப்படுத்துறாங்க. முகநூலிலேயே இணைஞ்சு முகநூலிலேயே வெளியேறக்கூடாதுன்னு இருக்காங்க. அது முறையா தெரிவிச்சு வெளியேற தமிழகம் பூரா தொடர்புல இருக்கீங்க. பேசி எல்லாருமே அதிருப்தியில தான் இருக்காங்க. ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. அது தெரியாம அமைதியா இருக்காங்க. எல்லாருமே அதே வேற ஒன்றும் இல்லைங்க. இங்க இருந்துட்டு வேற இதுக்கு இணையா வேற எங்க போக முடியாம அப்படியே அமைதியா இருக்க வேண்டிய, கடந்து போக வேண்டியது. தலைமை எனக்கு மேல இருக்க தலைமை மண்டல பொறுப்பாளர் தெரிவிச்சிட்டேன். 1 மாத காலம் முன்னாடி தெரிவிச்சிருக்கேன். யாரு இது 1 ஆண்டு காலம் போயிட்டு இருக்கீங்க. அது அண்ணன் வரைக்கும் தெரிவிச்சு தொடர்ச்சி என்னோட பிரச்சனைகளை சொல்லிட்டே தான் இருக்கிறோம். வெளியேற கட்சியில ஒரு அதிருப்தி இருக்குங்காட்டி தான் வெளியேறோம். இப்போதைக்கு எந்த கட்சியில இணையற எண்ணம் இல்லை. அது இருந்தா அப்புறம் இந்த கொள்கையில பயணிச்சுட்டு வேற எங்க பயணிக்க முடியாத சூழல் இருக்கு. அதனால எங்க வெளியேற முடியாம அமைதியா இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. நம்ம அந்த தெளிவா எதிர்பார்த்து தான் வரணும். நல்ல மாற்றத்தை வரையறையில எதிர்பார்த்து வந்தோம். இந்த அளவுக்கு வேற எங்கெல்லாம் அதெல்லாம் வெளியேற முடியாம அமைதியா கடந்து போக வேண்டிய சூழல். அது அந்த கொள்கையிலிருந்து தவறாரு, முன்னுக்கு பின் முறைமுறை. இப்ப ஜாதி இல்லைன்றத, ஜாதிகள் எதுவுமே இல்லை, ஜாதி பார்த்தா தீட்டுன்னு தான் அண்ணன் சொன்னாரு. இப்பவே அதே அந்த ஆன்டி பாலிடிக்ஸ் இவரும் கையில் எடுக்கிறாரு. திராவிட அரசியலை விட மோசமான அரசியல் தான் அது. ஒரு சமூகத்தை உயர்த்தி பேசுறது, ஒரு சமூக தென் மாவட்டங்களை தாழ்த்தி பேசுறது வந்து மிக மோசமான அரசியல் தான் கையில் எடுக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் வேண்டாம் தான் நம்ம வெளியேறோம். நிதி அதெல்லாம் எல்லாம் விருப்பப்பட்டு தானே கொடுக்குறோங்க. நம்ம கொடுக்குறதா விருப்பப்பட்டு தான் வந்தா வரும் விஜய். ஆனா நாங்க போய் அதான் ஒரு அப்பவே சொன்னாங்க.